என்ன டிகிரி வந்து சம்பாதிக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரே வார்த்தையை சொன்னேன், சம்பாதிக்கிறது நீ முடிவு பண்ணேன்னா என்ன டிகிரி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீ என்ன படிச்சாலும் அந்த படிச்சதுல திறம்பட நீ மேல இருந்தாலே நம்மலாம் நீ ஏன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூ லேர்ன், தென் யூ வில் பி ஏர்ன் எவ்ரிதிங். அதாவது நீ ஃபர்ஸ்ட் நீ படிச்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், அந்த படித்ததன் மூலமா நீ எவ்வளவு வேண்டாலும் ஏர்ன் பண்ணலாம். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா படிச்ச படிப்பை சரியான முறையில பயன்படுத்துறது. நிறைய பேர் படிச்சிருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க, கோல்டு மெடல் லிஸ்ட் கிளீனரா இருக்காங்க. அப்ப இன்னும் சரி ஜொமேட்டோ அதே மாதிரி இருக்கிறதுல வந்து நான் தப்பு நான் சொல்லல. ஆனா உங்களோட விஷயத்துல பொறுத்துற என்ன நோக்கம் என்ன இது அப்படிங்கும் போது அந்த விஷயத்துல வந்து என்ன பண்றாங்க, இன்கம் பேசிஸ் மட்டும் தான் பாக்குறாங்க தவிர அதோட அடிப்படை என்னன்னு பாக்க. இங்க எல்லா பேரும் பிசினஸ் மேன் ஆயிட முடியாது, இங்க எல்லா பேரும் லாயர் ஆயிட முடியாது, இங்க எல்லா பேரும் டாக்டர் ஆயிட முடியாது. ஆனால் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அங்க நீங்க சிறப்பா இருக்க முடியும். இப்ப நான் சமைக்கிறேன் அப்படிங்கும் போது நான் அதை எவ்வளவுக்கோ எஃபெக்டிவா நான் அதுல கொடுக்கறனோ அப்ப அந்த ஃபுட்டு பொறுத்த ரொம்ப அழகா நல்லா டேஸ்டா ரொம்ப இதா வரும். அது மாதிரி நீங்க எந்த ஒரு டிகிரி, நீங்க பிஏவா இருக்கலாம், இல்ல பிஎல்லா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு டிகிரி வேணா இருந்தாலும் அந்த டிகிரியில பொறுத்த நீங்க எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, எவ்வளவுக்கு முயற்சி எடுத்து படிக்கிறீங்களோ அப்பதான் என்ன பண்ணுவீங்க, நீங்க அந்த இதுல பொறுத்த திறம்பட மேல வருவீங்க. அப்ப படித்து மேல வந்த பிறகு என்ன செய்யறது அப்படிங்கும்போது நீ எவ்வளவுக்கு படிச்சு அதை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண. அதாவது சொல்லுவாங்க, லால பொறுத்தவரை சொல்லுவாங்க படிக்கிறது ஒரு இதா இருக்கும், அதுல பிராக்டிஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி லைஃப்ல பொறுத்தவரை நீ படிக்கிறதெல்லாம் அதை லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, மேத்தமெட்டிக்ஸாவோ இல்ல சயின்ஸாவோ இல்ல எப்படி அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அதை நீ சரியான முறையில் நீ வெளியே வந்தீங்கன்னா அதுல நீ மேல பெரியால வருவ. அதுல சரியான முறையில் நீ தெரியாம இருந்தீங்கன்னா மேல பெரிய அளவுல இருக்கிற இடத்துல கூட நீ யாருக்கு தெரிய மாட்டேன். என்னைக்குமே எண்ணத்தை உயர்வா வைத்துக்கொள், அப்பொழுதுதான் நீ மேல வரக்கூடியவனா இருப்ப.